உங்கள் வீட்டில் மட்டன் எடுத்திங்கன்னா ஒரு முறை நான் சொல்கிற மெத்தடில் இந்த மட்டன் கிரேவியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். திரும்ப திரும்ப இந்த மட்டன் கிரேவி நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சுட்டே இருப்பீங்க. மட்டன் கிரேவி பார்க்கும்போதே பாருங்கள், நாக்கில் அப்படியே எச்சி ஊறுதுங்க. இது செய்கிறது ரொம்ப சிம்பிள் தான். வாங்க இந்த மட்டன் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். மட்டனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் 1/2 கிலோ மட்டன் நல்லா க்ளீன் பண்ணி குக்கரில் எடுத்துருக்கேன். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இந்த மட்டன் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நீங்கள் நிறையா ஊற்றிடாதீங்க. மட்டன் மூழ்கிற அளவு நம்ம தண்ணி ஊற்றினா போதுங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மட்டனில் உப்பு நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த மட்டன் நல்லா 3 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு பேன் வச்சு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். இந்த மட்டன் கிரேவி பண்ணுறதுக்கு மசாலா நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 2 துண்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை. இது எல்லாமே இந்த ஆயிலில் கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா வறுபட்டுருச்சு எண்ணெயில். இப்போ இதில் காரத்துக்கு நம்ம 3 வரமிளகாய் சேர்த்துக்கலாங்க. 2 ஸ்பூன் வரமல்லி சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா இந்த எண்ணெயிலே வறுத்து எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நல்லா வறுபட்டுருச்சு. இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதே பேன்லேயே நம்ம வெங்காயமும் தக்காளியும் சேர்த்து வதக்கி எடுத்துடலாங்க. பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணுங்க. இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு வதங்கியிருக்குன்னு. இப்போ வெங்காயம் தக்காளி நல்லாவே வதங்கிடுச்சுங்க. இதை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்துக்கலாம். வறுத்து வச்ச மசாலாவை நம்ம சேர்த்துக்கலாங்க. மசாலா முழுமையாக ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாங்க. வெங்காயமும் தக்காளியும் முழுமையாக ஆறணுங்க. இப்போ இதை நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ மட்டன் வெந்திருக்கான்னு பார்ப்போம். குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மட்டன் நல்லா வெந்துருச்சுங்க. 3 விசில் விட்டு தான் நான் எடுத்திருக்கேன். அதனால் மட்டன் ஒரு 60% தான் வெந்திருக்கும். இப்போ மட்டன் கிரேவி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தாளிப்புக்கு 1/2 ஸ்பூன் சோம்பு, 2 துண்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இஞ்சி இலை, கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா இந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த மசாலா விழுது இருக்குங்களா, அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க. மசாலா சேர்க்கும்போது அடுப்பை நல்லா ஃபுல்லாக சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா ஊற்றும்போது கையில் தெரிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ இது அப்படியே கொஞ்சம் நல்லா இந்த எண்ணெயில் கொதிக்கட்டும். மசாலாமல் நம்ம வறுத்து அரைச்சதுனால இது சீக்கிரமாகவே கொதி வந்துடுங்க. பாருங்கள், இந்த மசாலா எல்லாமே நல்லா கொதி வந்துடுச்சு. எண்ணெயும் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 2 ஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டுங்க. பாருங்கள், அதோட பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. இப்போ நம்ம தேங்காய் விழுது சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் தேங்காய் சேர்த்துக்கலாம். இல்லைனா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டாலும் இந்த மட்டன் கிரேவி நல்லா தாங்க இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த தேங்காயோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் இந்த கிரேவி நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வேக வச்ச மட்டனை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஏன் இப்போ சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் இந்த மசாலாவோட அந்த காரம் எல்லாமே இந்த மட்டனில் நல்லா இறங்குங்க. இப்போ மட்டனை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். மட்டன் பார்த்திங்கன்னா ஒரு 60% தான் வெந்திருக்குங்க. இன்னும் 40% வேகலை. நான் இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா,
திரும்ப 2 விசில் குக்கரில் வச்சு நான் இதை வந்து எடுத்துக்கிறேன். இப்போ இந்த மசாலாவோட ஒரு பரட்டிக்கலாம். இப்போ கறி எல்லாத்தையும் இதில் சேர்த்தாச்சு பாருங்கள். இப்போ இதை நம்ம அப்படியே குக்கரில் மாற்றிக்கலாம். பாருங்கள், நான் குக்கரில் மாற்றிட்டேன். கறி பாருங்கள் 60% தான் வந்திருக்கு. இல்லை 2 விசில் நம்ம விட்டு எடுத்துக்கலாங்க. அப்போ தான் கறி வந்து நல்லா நமக்கு பஞ்சு மாதிரி இருக்கும், இல்லைன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்குங்க. இப்போ நான் 2 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். இப்போ பார்ப்போங்க. பாருங்கள், நல்லா இந்த மசாலா எல்லாமே வந்து இந்த கறியில் கொஞ்சம் இறங்கியிருக்கு. இப்போ கறி வெந்திருக்கான்னு பார்ப்போம். சுடுதுங்க, கையே வைக்க முடியல. பார்த்து நீங்கள் வந்து அந்த கறி வெந்திருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு காரம் பத்தலை அப்படின்னா நீங்கள் எல்லாமே கூட குறைச்சா சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இந்த கிரேவி இன்னும் ஒரு 2 நிமிஷம் அப்படியே கொஞ்சம் வத்தட்டுங்க. இப்போ மறுபடியும் நம்ம கறி வெந்திருக்கான்னு பார்ப்போம். பாருங்கள், நல்லா பஞ்சு மாதிரி வெந்திருக்கு. பிக்கிறதுக்கு நமக்கு நல்லா வருது பாருங்கள். இது அப்படியே ஒரு 5 நிமிஷம் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டுங்க. இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு கிரேவியில். இப்போ ஃபைனலாக நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் காரம் பத்தலை, அதனால் நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரமெல்லாம் சரியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மிளகுத்தூளை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இது எல்லாத்தையும் ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள் இந்த கிரேவியோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு. இந்த மிளகோட பச்சை ஸ்மெல் போகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் அப்படியே கொதி வரட்டுங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு அதோட பச்சை ஸ்மெல் போயிடுச்சு, எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக நம்மளுடைய மட்டன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக கொத்தமல்லி இலை தூவிக்கலாங்க. உங்களுக்கு பார்க்குறதுக்கு கிரேவி கொஞ்சம் தனியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சது அப்படின்னா இன்னொரு 5 நிமிஷம் நீங்கள் அப்படியே கொஞ்சம் சுண்ட விட்டிங்கன்னா அது நல்லா சுண்டி வந்துடுங்க. ஆறுனோன்னு பார்த்தீங்கன்னா மட்டன் கிரேவி கெட்டி ஆகிடும். பாருங்கள், மட்டன் கிரேவி ஆறிடுச்சு. ஆறுனோன்னு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். அவ்வளோதாங்க, நம்மளுடைய மட்டன் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மட்டன் கிரேவி எதுக்கெல்லாம் நல்லாயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, ரொட்டி, இட்லி, தோசை, ஒயிட் ரைஸ், பூரி எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேங்க. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மட்டனே பிடிக்காத உங்கள் குழந்தைக்கு நான் சொன்ன மெத்தடில் இந்த மட்டன் கிரேவி பண்ணி கொடுங்க. திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. பாருங்கள், பார்க்கும்போதே எந்த அளவுக்கு இது இருக்குன்னு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.